ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராடேயில் வந்து நிறைய பேருக்கு வர டவுட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுறது, லிமிட் செட் பண்ணுறதுங்கிற டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக கொடுப்பாங்கன்னு பேர். பட் ஆனால் க்ரோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ்ன்னு தனியாக ஒரு பட்டன் கொடுத்தா பரவாயில்ல, இல்லை லிமிட் லாஸ்ன்னு அது மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இன்ட்ராடேயோட பேசிக் வீடியோலாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்கும். நீங்கள் வந்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து செல்லிங்க்கு போயிடலாம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் எப்படி வேணுமோ பார்த்துங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் Groww இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. $100 ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த $100 வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் இப்போ Groww ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், கீழே ஸ்டாக்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இண்டிசஸில் மேலே வந்து சென்செக்ஸ் நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு காமிக்கிது. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ரொம்ப டவுனில் போல். அதே மாதிரி வந்து டாப் கெய்னர்ஸ்லேயும் தெரியும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம பேசிக்காக நம்ம A to Z க்ரோன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது பார்க்கலன்னா பாருங்கள். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயே பேசிக்காக சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மை வாட்ச் லிஸ்ட்டில் நிறையா ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே கம்மியான ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இப்போதைக்கு இது வந்து டெஸ்டிங்காக தான் ஒரே ஒரு ஷேர் தான் வாங்கி காமிக்க போகிறேன். ஸோ இன்கேஸ் அது செல் ஆகிட்டு இப்போ நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நஷ்டத்தில் அதிகமாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து சின்ன ஷேராக ஒன்று வாங்கி சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து நல்லா இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா அப்படின்ட்டு கேட்காதீங்க. நான் வந்து ஸ்டடி பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ஐடிபிஐ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ₹45.95 இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ இந்த என்எஸ்சிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1.70 இருக்குது. ஸோ இது ஏறும் இறங்கும். இது அந்த மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கப்போ போயிட்டே இருக்கும். ஸோ நான் கீழே என்ன பண்ணுறேன், பையை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஐயோ நான் டேரெக்டாக டெலிவரி டைப்பில் வச்சு வாங்கிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு ஷேர் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஆகிடும். நான் என்ன பண்ண திரும்ப ஐடிபிஐ போயிடுறேன். நான் என்ன பண்ணிட்டேன், பையே டபுள் டைம் கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக டெலிவரி டைப்பை வச்சு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ பாருங்கள் பையை கிளிக் பண்ணிட்டோமா, கிளிக் பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்திருக்கணும். ஸோ கொஞ்சம் லேக் ஆகின மாதிரி இருந்துச்சு. நான் டபுள் டைம் கிளிக் பண்ணேன். ஸோ இப்போ டெலிவரி டைப் டிஃபால்ட்டாக இருக்குல்ல, அதில் வச்சு ஒரு ஷேர் எனக்கு ப்ளேஸ் ஆகிட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை அப்புறம் விற்றுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் அந்த பையை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் வந்து டெலிவரியில் இருக்குது. முதல்ல நம்ம இன்ட்ராடேக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஏன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இன்ட்ராடேயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராடே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து குவான்டிட்டி வந்து என்எஸ்சிலியா பிஎஸ்சிலியான்னு கேட்குது. நம்ம எதுலேயோ வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 பைசா டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் நான் டிஃபால்ட்டாக என்எஸ்சிலே வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்னு இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த டவுட் ஸ்டார்ட்டே ஆகுது ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மார்க்கெட்னு இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டு லிமிட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ ₹45.80 போகுது. அப்படி இப்போது நம்ம இப்போ ₹45 ஒரு 50 பைசா வந்தோன்னா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டை செட் பண்ணிட்டு பை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டா இது என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஆர்டர் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போய் பார்த்தீங்க, ஸ்டாக்கில் போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர்ஸில் இந்த மாதிரி நிற்கும். மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு ₹45.80 75 போயிட்டுருக்கு. இவங்க வந்து ₹45.50 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமுக்கு வந்தோன்னா அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து முன்னாடி இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்து நான் இப்போ மாடிஃபை பண்ணாலும் நான் இப்போ செட் பண்ணியிருக்க லிமிட் ஆர்டர் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ₹45.50 வரவே இல்லை, ₹45.75 இருக்குது. ₹45.75 80 இருக்குங்கிறப்போ நான் அதிகமாக ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் அதே இதை கிளிக் பண்ணி ₹45.70 அப்படின்னு கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் சேஞ்ச் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் ஓப்பன் ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா ₹45.70 செட் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ வந்தோன்னா இது ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் வேணான்னா கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரமாக ஆகி ப்ளேஸே ஆகலை, நான் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன், இல்லை ஃபண்டு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஐடிபிஐ போகிறேன். போயிட்டு இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து லிமிட் ஆர்டர். நம்ம வந்து லிமிட் செட் பண்ணி நம்ம வாங்குறதுக்கு. ஸோ அகைன் பைக்கு போயிடுறேன். ஸோ போயிட்டு திரும்ப இன்ட்ராடே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்எஸ்சிலே இருக்கட்டும். ஸோ மார்க்கெட் வந்து லிமிட்டில் வச்சுக்கலாம், மார்க்கெட்டில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிமிட்டில் வச்சுட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பழைய அப்டேட்டில் எப்படி இருக்குன்னா லிமிட்டில் செட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ட்ரிகர் ப்ரைஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து லிமிட்டில் வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். அதாவது இப்போ 45 ரூபா 80 பைசாவில் இருக்கா, நீங்கள் வந்து ட்ரிகரில் வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே வந்து வேல்யூ கொடுக்க முடியாது. இப்போ இன்கேஸ் வந்து 45 ரூபா 80 பைசாவில் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இப்போது 45 ரூபா ஒரு 60 பைசான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இது ட்ரிகர் ப்ரைஸ்னால் எப்படின்னா, இப்போ ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அப்படி இல்லை ஸ்பீடாக வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேல்யூ வச்சுப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மேலே போகுமா என்னன்னு தெரியலையே, நம்ம வந்து உட்காந்தே இருக்க முடியாது. இப்போ 45 ரூபா ஒரு 46 ரூபாய்க்கிட்ட போனோன்னா வாங்கிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறப்போ ட்ரிகராக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து 46 ரூபான்னு செட் பண்ணிடுவேன். 46 ரூபான்னு செட் பண்ணோன்னா என்ன ஆகும், இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறப்போ இந்த 45 ரூபா கீழே வந்துச்சுன்னா இது ஆர்டர் ப்ளேஸே ஆகாது. இப்போ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகாது. இன்கேஸ் இதுவே வந்து ஒரு 46 ரூபாய்க்கு போனோன்னா இந்த ஆர்டர் வாங்கிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்து வாங்கிடும் இந்த ட்ரிகர் ப்ரைஸில். பட் டவுன் ஆகிறப்போ இது வந்து விற்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டவுன் ஆகிறப்போ நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்க அப்படி, அதுக்கு நம்ம வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம அதை செட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பை ஐடிபிஐ பேங்க்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த ஓப்பன் ஹோல்டிங்ஸில் போய்ட்டு இதே ஃபண்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து செல் ஐடிபிஐ பேங்க் அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த பையிங்கும் செல்லிங் விண்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பையிங்க்கு உள்ளது பைக்கு மட்டும் தான் வரும், செல்லுக்கு உள்ளது செல்லுக்கு மட்டும் தான் வரும். அதை டீட்டெயிலாக நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த ஸ்டாப் லாஸ் எஸ்எல் ட்ரிகர் ப்ரைஸுக்கு மேலேயே வந்து லிமிட்னு தனியாக ஒரு காலம் இருக்கும். ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணிக்க முடியும். இப்போ 46 ரூபா 0.5 பைசா வந்து இவங்களா வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற வேல்யூவில் வந்து 0.05 பைசாவை வந்து அவங்களா இன்க்ரீஸ் பண்ணி டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியல. ஜஸ்ட் ஆட் ப்ரைஸ் லிமிட் ப்ரைஸை மட்டும் தான் கொடுக்க முடியுது. சும்மா ஒரு வேல்யூவில் வச்சு ஒரு ஷேரை நம்ம இப்போ பை கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வாங்கியாச்சு, இது ஓப்பன் ஆர்டரில் காமிக்குது. ஸோ இந்த மார்க்கெட் ரேட்டும் ட்ரிகர் ரேட்டும் ஒன்றா வரப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வாங்கிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 ரூபா 60 பைசா நம்ம ட்ரிகர் ரேட் செட் பண்ணியிருக்கோம். இது வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த 45 ரூபா 60 பைசா ஹிட் ஆகிறப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி 45 ரூபா 65 பைசாவுக்கு வரப்போ இந்த லிமிட் லாஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது ரெண்டும் என்னங்கிறது தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள், பைக்கு போங்க. இப்போ இது அட்வான்ஸ் ஆப்ஷனில் இந்த எஸ்எல் ஆர்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் காட்டுவாங்க. சத்தியமாக இந்த கிராஃப் என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப புரியவே புரியாது. அதுக்கு தான் இந்த இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது இப்போ 45 ரூபா 55 பைசா கிட்ட நம்ம மார்க்கெட் போயிட்டுருக்கா. இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு இந்த ஸ்டாக் போயிட்டுருக்கோ அதுதான் இந்த மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ இப்போ எஸ்எல் ட்ரிகர் இது தான் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸுக்கு மேலே தான் நீங்கள் இந்த ப்ரைஸை வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 45 ரூபா 60 பைசா கிட்ட நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிமிட் ஆர்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட் ஆர்டருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிமிட் ஆர்டர் இஸ் பிளேஸ்டு இமீடியட்லி இன் த மார்க்கெட். எஸ்எல் இஸ் பிளேஸ்டு வென் த ட்ரிகர் ப்ரைஸ் ஹிட் த ஹிட். இஃப் யூ பை ஆர்டர் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் த மார்க்கெட் ப்ரைஸ் இட் வில் பி எக்ஸிக்யூட் இமீடியட்லி ஆஃப்டர் கெட் ட்ரிகர்ட். ஸோ இந்த லிமிட் ஆர்டர் வந்து அதுக்கு மேலே போகிறப்ப தான் வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் அகைன் பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 45 ரூபா 55 பைசாலே இருக்குது. இது இந்த வேல்யூக்கு வந்து ஹிட் ஆகிறப்ப தான் தெளிவாக புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறப்போ வந்து எதுவுமே புரியாது. பட் ஆனால் இவங்க ஏன்னா இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி பிரித்து கொடுத்துருப்பாங்க, லிமிட்னு தனியாக கொடுத்துருப்பாங்க, ஸோ ட்ரிகர் ப்ரைஸ்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தோன்னே புரியும் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து இந்த வேல்யூக்கு வந்து ட்ரிகர் ஆனோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடும். லிமிட்டுக்கு மேலே போகிறப்போ இது வாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க பிரித்து கொடுத்து கீழே வந்து ஆட் லிமிட்னு ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ கன்ஃபியூஸே ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 ரூபா 65 பைசா வந்துட்டு இப்போ இங்கே ஆர்டர் ப்ளேஸ் ஆகணும். ஸோ ஓப்பன் ஆர்டரில் இருக்கிறப்போ யாராவது விற்கிறாங்க அப்படின்னா தான் ப்ளேஸ் ஆகும். யாருமே சிலது விற்கல, ஃபண்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் விற்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ப்ளேஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, என்னடா அது 45 ரூபா 70 பைசாலாம் போய்ட்டு இன்னும் விற்கவே இல்லையே அப்படின்ட்டு. இதோட ரீசன் அதாக தான் இருக்கும். ஸோ பையரும் செல்லரும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி டைமில் தான் வந்து விற்கவும் வாங்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது ஐடிபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் பிட் ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னு, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்ட்டு, ஆஸ்க் ப்ரைஸு. ஸோ இது நீங்கள் சில இதில் பார்த்தீங்கன்னா 00ன்னு இருக்கும். அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்கவே முடியாது. ஏன்னா யாருமே வாங்க விற்க இல்லை ஆளுங்கிறப்போ சில இது பார்த்தீங்கன்னா வந்து சில ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 0.50 பைசா அதாவது 50 பைசா கார்வானா இருக்கும். ஸோ அந்த ஷேர்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாருமே வாங்கவும் மாட்டாங்க விற்கவும் மாட்டாங்க. ஏன்னா வாங்கினவங்களுக்கே வந்து நஷ்டத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து விற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஹோல்டிங்ஸுமே வந்து கம்பெனி கூட வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாலும் வைக்கும். ஸோ ஏன்னா டிமாண்ட் போயிடுங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆர்டர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போங்க. இப்போது
இந்த ஐடிபிஐ ஆர்டர் வந்து இன்ட்ராடே பொசிஷன் வந்து நமக்கு செட் ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மார்க்கெட் வந்து இப்போது 45 ரூபா 60 பைசாவில் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து செட்டான ப்ரைஸை பார்க்கணுன்னா டீட்டெயில்ஸ் போங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா பாருங்கள், ஷேர் வந்து 1, ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 45 ரூபா 60 பைசா, டோட்டல் வேல்யூ வந்து 45 ரூபா 60 பைசா. ஷேர் வந்து கீழே எதுவும் காமிக்கல, ஏன்னா இதெல்லாம் விற்றதுக்கு அப்புறம் தான் காமிக்கும். ஸோ பை வந்து இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து 45 ரூபா 60 பைசா. இந்த 45 ரூபா 60 பைசா எதுனா இந்த ட்ரிகர் ப்ரைஸில் செட் பண்ணியிருந்தோம்ல, அதுதான் அந்த 45 ரூபா 60 பைசா. ஸோ இது இப்போ வாங்கியாச்சு, நமக்கு இந்த பொசிஷன் வந்து செட் ஆகிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வாங்கிட்டீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் வந்து லிமிட்னு ஒன்று நம்ம செட் பண்ணியிருந்தோம். அந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இது கன்சிடரே பண்ணல. ஏன் கன்சிடர் பண்ணலன்னா, நீங்கள் வந்து அந்த ட்ரிகர் ப்ரைஸுக்கு வந்து 45 ரூபா 60 பைசாவில் செட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ட்ரிகர் ப்ரைஸ் வந்தோடனே இது ஹிட் ஆகி நமக்கு வாங்கி வச்சுட்டு, ஸோ இப்போ அது வாங்கி முடிச்சுட்டு இந்த மாதிரி இது ஹோல்டிங்ஸில் இருக்குது. ஸோ இதை எப்படி இப்போ விற்கிறது, அதே மாதிரி வந்து இப்போது ட்ரிகர் ப்ரைஸ் மாதிரி செட் பண்ணி விற்றீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கீழே போணுச்சுன்னா இதை எப்படி விற்கிறது அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இந்த ஹோல்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பொசிஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பை எக்ஸிட்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து விற்கிறதுக்கு போகிறது. இதுவே இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற டைம் ஆகிட்டு, பட் ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை லாங் டர்மும் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து கீழே வந்து கன்வெர்ட் டு டெலிவரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பழைய Growவில் வந்து இருக்காது, இப்போ புதுசாக வரதில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வெர்ட் டு டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக இது வந்து டெலிவரி டைப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இன்ட்ராடேயில் வாங்கி நான் டெலிவரியாக கன்வெர்ட் பண்ணலாம்னு. ஆக்சுவலாக வந்து இன்ட்ராடேயில் வாங்கி டெலிவரியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், இப்போ வந்து 10 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து 5 ஷேர் நான் வந்து இப்போ ஃபியூச்சருக்கு வச்சுக்க போகிறேன், 5 வந்து இப்போ விற்க போகிறேன்னா நீங்கள் வந்து 5 மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டியாக கிளிக் பண்ணி நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து டெலிவரியாக சேஞ்ச் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து டெலிவரிக்கு வந்து என்னென்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க, எஸ்டிடி சார்ஜஸ், டிபி சார்ஜஸ் அது இதுன்னு எடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாம் அதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் வந்து அதை விற்கிறப்போ. ஸோ நீங்கள் வாங்குறப்போ வந்து அதெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாது, டேரெக்டாக இது வந்து ஹோல்டிங் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பொசிஷன்லேருந்து கீழே ஹோல்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஷேர் வந்து இப்போ நான் தெரியாமல் வாங்கினேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில். ஸோ அது கூட வந்து இப்போ நான் இந்த ஒன்றையும் சேர்க்குறேன் அப்படின்னா 2ஆக வந்து சேஞ்ச் ஆகி கீழே வந்து ஹோல்டிங்ஸில் வந்து அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம விற்கிறதுக்கானது போவோம். இப்போ விற்கிறதுக்கு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டுக்குன்னு உள்ளது. ஸோ பைக்கும் வந்து இதே தான் ஓப்பன் ஆகுது, எக்ஸிட்டுக்கு இதே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் வந்து பெரிய கன்ஃபியூஷனே இங்கே. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா செல் ஐடிபிஐன்னு இருக்கா, கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேன்னு இருக்குது, என்எஸ்சின்னு இருக்குது, மார்க்கெட்னு இருக்குது, அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் வச்சு வாங்காமல் லிமிட்டில் செட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நீங்கள் இப்போ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 ரூபா 85 பைசாவா, நான் 45 ரூபா 95 பைசா வந்தோன்னே விற்கணும் அப்படின்னு சொல்லி நான் செல்லு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும், செல் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும், ஓப்பன்லேயே தான் இருக்கும். இந்த 45 ரூபா 90 பைசா வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது விற்றுரும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து செல் பண்ணுறப்போ விற்கிறதுக்கான லிமிட்டு. நான் இப்போ அகைன் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி கேன்சல் கொடுத்துட்றேன். நான் இப்போ நம்ம அந்த ட்ரிகரை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்குறப்போ நம்ம ட்ரிகரை ப்ரைஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ விற்கிறப்பையும் அந்த ட்ரிகரை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் போகிறேன். எக்ஸிட் போயிட்டு இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அகைன் எஸ்எல் ஆர்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரிகர் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ இந்த ட்ரிகர் ப்ரைஸ் இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ 45 ரூபா 90 பைசா இப்போ கொடுக்குறீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ரிகர் ப்ரைஸ் ஷுட் பி லெஸ் தென் த மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து வாங்குறப்போ வந்து எப்படின்னா ட்ரிகர் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமாக இருந்தால் தான் அது எடுத்துக்கும். பட் ஆனால் லிமிட் ப்ரைஸ் வந்து அதோட கம்மியாக இருக்கணும். இப்போ அதே மாதிரி விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா லிமிட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமாக இருந்தால் தான் லிமிட் செட் பண்ண முடியும். கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரிகராக தான் ஆகும். ஸோ இந்த இதுக்கு வந்தோன்னா பர்டிகுலராக அது வந்து விற்றுரும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். ஸோ ட்ரிகர் ப்ரைஸும் லிமிட் ப்ரைஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நான் இன்கேஸ் வந்து 45 ரூபா 85 பைசாவில் இருக்கா, நான் வந்து 45 ரூபா 90 பைசா வந்தோன்னா விற்கணும் அப்படின்னா நான் என்னத்தை வைக்கணும்னா லிமிட்டில் வைக்கணும். இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை போய்ட்டு ரெகுலர் ஆர்டரை சூஸ் பண்ணிவிட்டு லிமிட்டில் வச்சுட்டு நான் 45 ரூபா 90 பைசா, அதாவது நான் இருக்கிற மார்க்கெட் வேல்யூவோட ஹையாக இருக்கிற வேல்யூவை செட் பண்ணணும்னா நான் லிமிட்டில் வைக்கணும். இதே நான் கம்மியாக இருக்கிறத செட் பண்ணணும்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு எஸ்எல் ஆர்டர் போய்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ 45 ரூபா 75 பைசாவில் போகுது, 45 ரூபா 65 பைசா வந்தோன்னே விற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு செல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 45 ரூபா 65 பைசா வந்தோன்னே விற்றுரும். இப்போ என்ன ரேட் போயிட்டுருக்கு,
விற்றுட்டு நினைக்கிறேன். ஆமாம், 45 ரூபா 65 பைசா சென்டரில் நடுவில் வந்துச்சு. ஸோ அது வந்தோடனே இது விற்றுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் ப்ரைஸு வாங்குறப்பையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், விற்கிறப்பையும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் அந்த ட்ரிகர் ப்ரைஸை யூஸ் பண்ணணும். ஸோ லிமிட்டுங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை ஹிட் பண்ணோன்னா விற்கிறதுக்கு. ஸோ லிமிட்டிங் ட்ரிகருங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அட்டைன் பண்ணோன்னு விற்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. நான் வந்து எவ்வளோ தான் வேர்டிங்கில் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக நான் அதனால தான் காமிச்சிட்டேன். நம்ம இப்போ வந்து ட்ரிகரில் வாங்கியிருக்கோம், ட்ரிகரில் விற்றுருக்கோம். ஸோ லிமிட்டுங்கிறது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ட்ரிகருங்கிறது வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே கரெக்டாக மைனூட்டாக அந்த பர்டிகுலர் வேல்யூவில் அது வந்து வாங்குறவோ விற்கவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குறப்பையும் விற்கிறப்பையுமே வந்து நம்ம வாங்குறப்பையே வந்து விற்கிற வேல்யூ செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து க்ரோவில் அது கிடையாது. நீங்கள் வாங்குறப்போ செட் பண்ணுறது வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், விற்கிறப்போ செட் பண்ணுறது விற்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இதுலேயே வந்து இன்ட்ராடே வந்து எப்படி வந்து டெலிவரியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்க இந்த புது அப்டேட்லேயும் வந்து எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. One's a company, two's a crowd, three's a party, come on, move around like a fresh brush when